AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680. கர்நாடகாவில் வசிக்கும் தமிழக மக்களை அரசியலுக்காக மட்டுமே கட்சிகள் பயன்படுத்துவதாக பெங்களூரு தமிழ்ச்சங்க தலைவர் தாமோதரன் குற்றம் சாட்டியுள்ளார். நாடாளுமன்ற வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள நிலையில் அவர் நம்முடன் பகிர்ந்த பிரத்யேக கருத்துக்களை இப்போது பார்க்கலாம். எவ்வளவு பழமையானது, எவ்வளவு தமிழ் மக்கள் இங்கு வசிக்கிறாங்க? மொத்தம் பெங்களூரு தமிழ்ச்சங்கம் கர்நாடக மாநிலத்தில் முதலாக துவக்கப்பட்ட தமிழ்ச்சங்கம். 1950ஆம் ஆண்டு இந்த சங்கம் துவக்கப்பட்டது. கிட்ட 74 ஆண்டுகளை கடந்து பணியாற்றி கொண்டிருக்கிறது. அண்மை காலத்தில் தமிழ் படிப்பது என்பது இங்கே மாநிலத்தில் இல்லாமல் ஆகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டதால் ஒரு தலைமுறை தமிழ் தெரியாத தலைமுறை இங்கே வளர்ந்து கொண்டிருக்கிறது. அவர்களுக்கு தமிழ் எழுத படிக்க தெரியாத தமிழர்களுக்கு இப்போது தமிழ் கற்றுக் கொடுத்து வருகிறோம். ஒட்டுமொத்த மாநிலத்தில் 80 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெங்களூரில் மட்டும் 30 லட்சத்துக்கும் மேற்பட்ட தமிழர்கள் இருக்கிறார்கள். பல சட்டமன்ற தொகுதிகளில் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய அளவிலே எண்ணிக்கையில் தமிழர்கள் அதிகமாக இருக்கிறார்கள். ஆனால் அவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்ப அவர்களுடைய உரிமை கிடைக்கிறதா என்று எண்ணி பார்த்தால் இல்லை. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. தமிழர்களிடத்தே ஒற்றுமை இல்லாத நிலை. அதையெல்லாம் போக்குவதற்கு தமிழ்ச்சங்கம் பாடுபட்டு வருகிறது. இந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழர்களுக்கு ஆதரவாக யார் செயல்படுப்பார்களோ அவர்களுக்கு வாக்களித்து அனைவரும் தமிழர்கள் அத்தனை பேரும் சென்று வாக்களித்து நம்முடைய உரிமைகளை எடுத்து சொல்வதற்கு நமக்கு இணக்கமாக இருக்கிற வேட்பாளருக்கு வாக்களித்து வெற்றி பெற வைக்க வேண்டும் என்று தமிழ்ச்சங்கத்தின் சார்பில் வேண்டுகோள் வைத்திருக்கிறோம். இங்கே நிறைய தமிழர்கள் இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான, அவங்களுடைய குழந்தைகள் கல்வி கற்பதற்கு தேவையான அந்த பள்ளிக்கூடங்கள் தமிழ் மொழி இருக்கிறதா? இரண்டாவது லாங்குவேஜ் சொல்லி தமிழ் பள்ளிக்கூடங்கள் என்பது மிக மிக சொற்ப எண்ணிக்கையில் தான் இருக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னாக்கா முழுக்க தமிழ் கல்வி கற்கக்கூடிய பகுதியாக இங்கே இருந்தது. இன்றைக்கு குறிப்பிட்டு ஒரு 4-5 பள்ளிகளில் கூட தமிழ் இல்லாத சூழ்நிலை தான் இருக்குது. பெங்களூர் தமிழ்ச்சங்கத்தை பொறுத்தவரையில் நாங்கள் தமிழ் வழி கல்வியை நாங்கள் கொடுத்துட்டு வரோம். 8, 9, 10 வகுப்புகளுக்கு ஏழை மாணவர்களுக்கு எந்த விதமான கட்டணமும் வசூலிக்காமல் எங்களுடைய நன்கொடை வழியாக மாணவர்களுக்கு தேவையான அனைத்தையும் செய்து வருகிறோம். நிறைய இடத்துல தமிழ்காரங்க இன்னும் அந்த அடிப்படை வசதிகள் இல்லாம வசிச்சுட்டு இருக்காங்க. மாண்டியா இன்னும் நிறைய இடத்துல இருக்கும் பொழுது அவங்களுக்கு நம்ம எதுவும் இந்த சங்கத்து சார்பில் நேரடியா உதவி செய்யறோமா, இல்லாட்டா அரசிடம் முறையிட்டு இந்த பகுதி மக்களுக்கு எதுவும் உதவி செய்யணும்னு சொல்லி கோரிக்கை விடுத்து தொடர்ந்து முறையிட்டு வருகிறோம். இந்த காவிரி பிரச்சனை வரும்போதெல்லாம் அந்த மண்டியாவில் தமிழர் காலனின்ற பகுதியே இருக்குது. அவங்க இந்த கிருஷ்ணராஜ சாகர் டேம் கட்டுவதற்காக வந்தவங்க அங்கேயே தங்கிட்டாங்க. அவங்களுக்கு நிலம் கொடுத்து கட்டிடம் கட்டி கொடுக்குறோன்னு சொல்லி அவங்களெல்லாம் காலி பண்ண வச்சு இன்றைக்கி கட்டிடத்தை கட்டி அவங்களுக்கு கொடுக்காத நிலை தான் இருக்குது. அதுக்காக வழக்கு மன்றத்திலையும் போய் போராடி இருக்கிறாங்க. அது அத்தனைக்கும் பெங்களூர் தமிழ்ச்சங்கம் உறுதுணையாக இருக்குது. தமிழர்களை வெறும் வாக்குக்காக மட்டுமே பயன்படுத்துகிறாங்க. இங்கே இருக்கக்கூடிய தேசிய அரசியல் கட்சிகளும் மாநில அரசியல் கட்சிகளும் இல்லாட்டி தமிழர்களும் இங்கே கர்நாடகாவோடு இணைந்து செயல்படணும் அவங்க நினைக்கிறாங்களா? இல்லை, அப்படி இல்லை. தமிழர்களை பயன்படுத்திக்கத்தான் விரும்புகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல தமிழர்களுக்கு வாய்ப்பு வழங்குறது இல்ல. விரிவான பதில்களுக்கு நன்றி சார். புதிய தலைமுறைக்காக பெங்களூரு தமிழ்ச்சங்கத்திலிருந்து ஒளிப்பதிவாளர் ஐயப்பனுடன் செய்தியாளர் விக்னேஷ் முத்து. AAA College of Engineering and Technology, Sivakasi. Counseling code 4680.